Good evening. UGTRB unit number 4. 4 vector differentiation basic concept first class. Scalar and vector. First portion, first concept. Scalar and vector. Scalar and vector. சரி, ஸ்கேலார்னா என்னதுங்க? வெக்டார்னா என்ன? ஸ்கேலார்னா என்ன? வெக்டார்னா என்ன? யாராச்சும் சொல்லுங்க, நான் டேரக்டா போயிடுறேன். ஃபங்க்ஷன் அந்த இடத்துல எடுத்துப்போம். வாய்ஸ் ஃபுல்லா பிரேக் ஆகுது சத்யா மேடம். இப்ப சொல்லுங்க. ஸ்கேலர் அப்படிங்கும்போது ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அந்த இடத்துல மல்டிபிள் பண்றது அந்த மாதிரி இருக்கும். நீங்க பேச உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் கவரேஜ் இருக்க ஏரியால பாருங்க. இல்லைங்க, நானே சொல்லிடுறேன். இப்ப ஸ்கேலார்னா ஒண்ணும் இல்ல, நியூமெரிக்கல் வேல்யூ. சரிங்களா? நியூமெரிக்கல் வேல்யூ. சரிங்களா? அதாவது மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. நியூமெரிக்கல் வேல்யூ மேக்னிடியூட். ஐ வாக்டு 20 கிலோமீட்டர். அப்ப அந்த இடத்துல டிஸ்டன்ஸை நோட் பண்றோம் பாத்தீங்களா, தட் இஸ் ஸ்கேலார். சரி, இப்ப வெக்டார்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, அதோட ஒரு டைரக்ஷனை ஆட் பண்ணிக்கிங்க. டைரக்ஷனோட சேர்த்து நம்ம சொன்னோம்னா அது வந்து வெக்டார் பிளஸ் மேக்னிடியூட். அந்த நியூமெரிக்கல் வேல்யூத்தை என்ன சொல்றோம்? மேக்னிடியூட்னு சொல்றோம். மேக்னிடியூட். ஐ வாக்டு 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அப்ப அந்த இடத்துல என்ன வருதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஐ வாக்டு 20 கிலோமீட்டர், நான் 20 கிலோமீட்டர் நடக்கிறேன். டைரக்ஷன் அடுத்து நோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷனோட மேக்னிடியூட். ஐ வாக்டு 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், ஈஸ்ட், சவுத். அப்ப அந்த மாதிரி டைரக்ஷனும் சேர்ந்துட்டா அது பேர் வெக்டார். சரி, இப்ப வெக்டாரை மாடுலஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஸ்கேலார் கிடைச்சிடும். வெக்டாரை மாடுலஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்கேலார் கிடைச்சிடும். இப்ப இது நம்ம ஐஜேகேன்னு நோட் பண்ணுவோம் வெக்டார்ல. அதுக்கு ஃபுல்லா நம்ம மாடுலஸ் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடைச்சிடும்னா ஸ்கேலார் கிடைச்சிடும். பாருங்க, வெக்டாரை நான் என்ன பண்ண போறேன்? மாடுலஸ் பண்ண போறேன். மாடுலஸ் பண்ணா ஸ்கேலார் கிடைச்சிடும். ஏன்னா இங்க நம்மளுக்கு 10i + 10j 20k அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுப்போம். முருகா, சரிங்களா? எடுப்போம், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா ஸ்கேலார் ஆயிரும். இது பேர் மாடுலஸ். மாடுலஸ்னு எழுதிடலாம். சரிங்களா? மாடுலஸ். சரி, ஸ்கேலார் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? வெக்டார் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸ்கேலார் டிஸ்டன்ஸு, வெயிட்டு, டெம்பரேச்சரு, ஸ்பீடு அதெல்லாம் நோட் பண்ணோம்னா அது எங்கே வரும்னா ஸ்கேலாருக்குலாம் வந்துடும். அதாவது டிஸ்டன்ஸ், வெயிட்டு, சரிங்களா? அடுத்து டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் ஸ்பீடு. சரிங்களா? வெக்டார்னா என்ன வரும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆசிலரேஷனு, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆசிலரேஷனு. இதெல்லாம் நோட் பண்றது வெக்டார். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஸ்கேலார் அண்ட் வெக்டார். ஸ்கேலார் அண்ட் வெக்டார். நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டார். இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக். இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அங்கே போகும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா டைரக்டா கான்செப்டுக்குள்ள போகாம இங்க வந்தது அதுதான் ரீசன். ஏன்னா நிறைய பேருக்கு டச் விட்டு போயிருக்கோம். டீச்சரா 11th 12th ஒர்க் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த
ஸ்கேலார், வெக்டார், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் அது எதுவுமே ரீகால் ஆகாது. ஏன்னா படிச்ச எல்லாருக்குமே பிரேக் இருக்கும். பொசிஷன் வெக்டார். சரி, பொசிஷன் வெக்டார்னா என்ன? ம், ஒரு 3 டைமென்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாக்ஸோட டைரக்ஷன் வந்து ஐயை மெஷர் பண்ணும். ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனை வந்து ஜே வெக்டார் வந்து மென்ஷன் பண்ணும். இசட் வெக்டாரை வந்து கே வந்து மென்ஷன் பண்ணும். ஐஜேகே முடிஞ்சு. சரியா? இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாக 2 டைமென்ஷனல் தெரியும். 3 டைமென்ஷனல். இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இங்கே வந்து மெஷர் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டு. பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் வருது. அதாவது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? ஆர்ஜின் 0,0,0ன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். இதில் இந்த ஓபின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஆர்ஜின். ஓல இருந்து பி இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை தான் என்ன சொல்றாங்கன்னா பொசிஷன் வெக்டார்னு சொல்றாங்க. என்ன வெக்டார் சொல்றாங்க? ஓபி வெக்டாரத்தை என்ன சொல்றாங்கன்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் 3 யூனிட்ஸ் அவே ஃப்ரம் த ஆர்ஜின். அது நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இன் எக்ஸ் ஆக்சிஸ்னா நம்மளுக்கு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் -2ன்னு வந்துடும். லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம். சரி, ரைட்டு. இப்போ இதே இது வெக்டார்ல எப்படி நோட் பண்ணுவாங்க? ஓபி வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டார், ஒய் ஜே வெக்டார், இசட் கே வெக்டார். இந்த எக்ஸ் ஒய் இசட்ன்றது என்னது? ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். சரிங்களா? அதோட டைரக்ஷனை என்ன மல்டிப்ளை பண்ணிங்க, ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார்னு. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இந்த ஐஜேகே அப்படின்றது என்னன்னா யூனிட் வெக்டார். இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க ஐஜேகே யூனிட் வெக்டார். ஐஜேக்ன்றது யூனிட் வெக்டார். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். சரி, இப்போ யூனிட் வெக்டார்னா என்ன? இப்போ அதுக்கு வந்து மேக்னிடியூடு பார்த்தோம்னா 1ன்னு வரணும். அவ்வளோதான். மேக்னிடியூட் பார்த்தோம்னா 1ன்னு வரணும். மேக்னிடியூட் பார்த்தா 1ன்னு வரணும். அதை அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்த டைப் ஆஃப் வெக்டார்ஸ். தேர்ட் ஒன். டைப் ஆஃப் வெக்டார்ஸ் என்ன டைப் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர் நல் வெக்டார். ஜீரோ ஆர் நல் வெக்டார். சரிங்களா? அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, மேக்னிடியூட் வந்து நம்மளுக்கு என்ன வரணும்? ஜீரோ வந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்க? நல் வெக்டார்னு சொல்றாங்க. அதாவது ஜீரோ ஐ வெக்டார், ஜீரோ ஜே வெக்டார், ஜீரோ கே வெக்டார். சரிங்களா? இதோட வேல்யூ என்ன வருது? மேக்னிடியூட் எடுத்தோம்னா ஜீரோ வருது. சரி, செகண்ட் ஒன் யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் யூனிட் வெக்டார் யூனிட் வெக்டார் என்னாச்சுன்னா மேக்னிடியூட் நம்மளுக்கு என்ன வரணும்? 1 வரணும். மேக்னிடியூட் 1. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வெக்டார். சரிங்களா? ஐ வெக்டார்ன்றது இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்? மாடுலஸில் போட போறேன். 1. நெக்ஸ்ட் ஜே வெக்டார், தட் இஸ் யூனிட் வெக்டார். இதை நான் என்ன பண்ண போறேன்? மாடுலஸில் போட போறேன். ஆன்சர் 1. கே வெக்டார், மாடுலஸ் கே வெக்டார் ஈக்குவல் டு 1. சரி, இப்போ இந்த மாடுலஸ்லாம் என்ன ஃபார்முலா அதை அடுத்த லைன்ல சொல்லிடுவேன் நான். தேர்ட் ஒன் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஆர் மாடுலஸ். மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்
ஆர் மாடுலஸ். தேர்ட் ஒன் அந்த சப்டிவிஷனுக்குள்ளே, அதாவது வெக்டாரை ஸ்கேலரா சேஞ்ச் பண்றது, வேற ஒன்றும் இல்லை. வெக்டார் சேஞ்ச் டு ஸ்கேலார். நம்மளுக்கு வெக்டார்னா எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள், அதாவது ஏ வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் பிளஸ் ஒய்ஜே வெக்டார் பிளஸ் இசட்கே வெக்டார்னு இருக்கும். இதில் இந்த எக்ஸு ஒய் இசட் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா ரியல் நம்பராக இருக்கும். இப்போ நான் மேக்னிடியூட் பார்க்க போகிறேன். மேக்னிடியூட் பார்த்தா ஒன்றும் இல்லை, அந்த ஐஜே கூட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். அந்த எக்ஸ்ஒய் இசட் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா ரியலாக இருக்கும். இப்போ எனக்கு ரூட்டுன்னு போட்டாச்சு அப்படின்னா எனக்கு ஆல்வேஸ் இந்த ஆன்சர் எனக்கு என்னவா இருக்குன்னா கிரேட்டர் ஈக்குவல் டு 0. இதை என்ன சொல்லிடலாம்னா இப்படி எழுதிடலாம், மேக்னிடியூட் ஏ. மேக்னிடியூட் ஏ வெக்டார், மேக்னிடியூட் நான் மாடுலஸ்ன்னு சொல்லுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மேக்னிடியூட் தட் இஸ் கால்டு மேக்னிடியூட். அப்போ என்னுடைய ஐஜேகே டைரக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி சம் ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார். வெக்டார் யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டார் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதுலேயே ஃபோர்த் ஒன், இப்போ டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ல ஃபோர்த் கான்செப்ட் பார்க்க போகிறேன். கன்வர்ஷன். கன்வர்ஷன் ஆஃப் வெக்டார் into unit vector. சரி, எனக்கு என்ன இருக்குன்னா ஏ வெக்டார் இருக்கு, என்னது xij yj பிளஸ் zk. இப்போ எனக்கு இது யூனிட் வெக்டார்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏ கேப். இந்த இடத்துல வெக்டார் போடுறது ஏ கேப்னால அது பேர் யூனிட் வெக்டார். அது வேணா என்ன பண்ணணும், ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். நான் மாடுலஸ்ன்னு சொல்லுவேன், மேக்னிடியூட்னு சொல்லுவேன், ஃப்ளோவில் என்ன வருது அது. இப்போ ஏ வெக்டாரோட அதோட மேக்னிடியூடை டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா யூனிட் வெக்டார், அது பேர் கேப், ஏ கேப். சரிங்களா? ஓகே, இதுல இந்த எக்ஸ்ஒய் இசட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். வேர் எக்ஸ்ஒய் இசட் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர். இதுல ஐஜேகேன்றது வெக்டார். இந்த ஏ ஐஇ ஜே கே இதை ஃபுல்லா என்ன சொல்லலாம்னா வெக்டார். ஓகே, டன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 2i 3j மைனஸ் 3j ப்ளஸ் மைனஸும் கம்பைண்டாக கொடுப்போம். 3j ப்ளஸ் 7k வெக்டார். சரிங்களா? இப்போ இதில் யூனிட் வெக்டாரான்னு செக் பண்ண போகிறோம். இஸ் அ யூனிட் வெக்டார் ஆர் நாட்? யூனிட் வெக்டார் is a unit vector or not? யூனிட் வெக்டார் ஆர் நாட் ஒன்றும் இல்லை. இப்போ ஏ கொடுத்தாங்களா, இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். என்ன இருக்குன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், ஒரு 4 ஒரு 9 ரூட் 62 வருது. சரிங்களா? ரூட் 62. ரூட் 62 எனக்கு என்ன வேணும், எனக்கு ஏ கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏ கேப் அப்படின்னா என்ன, எனக்கு இதை அப்படியே எழுதிருங்க, 2i மைனஸ் 3j ப்ளஸ் 7k ஹோல் டிவைடட் பை திஸ் வேல்யூ ரூட் 62. இது என்னது, ஏ கேப். இது என்னது, ஏ கேப். ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், பெரிய வழியாக இருக்கா, சின்ன நம்பரை மாற்றிக்குவோமா, ஏ 2வே போடும். ஆனால் பெரிய வழியாக இருக்குது, இதை வர நான் ஸ்கொயர் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நான் சின்ன வழியாக போட்டுக்கிறேன். இது வந்து
ஜஸ்ட் வெறும் கே. அப்போ 1 ஸ்கொயர் 1 √14. சரி, ஓகே. இப்போ இதுக்கு நான் மேக்னிட் பார்க்க போகிறேன். இங்க பாருங்க, இது எப்படி எழுதலாம்? செப்பரேட்டாக எழுதணும்னா 2 டிவைடட் பை √14 I வெக்டார் மைனஸ் 3j இன் j டிவைடட் பை √14 ப்ளஸ் 7 பை √14 இன்ட்டு கே வெக்டார். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஐஜேக்கோட எனக்கு மேக்னிட்யூட் ஐஜேக்கோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் 1 வருதான்னு பார்க்கணும். 1 வந்துச்சுன்னா அது யூனிட் வெக்டார், இல்லைன்னா அது இல்லை. சரி, இது பாருங்க என்னது? 2 பை √14 த ஹோல் ஸ்கொயர் minus 3 by √14 the whole square 7 by √14 the whole square square root. இங்க வெறும் k தான். அப்போ 2 4 by 14 9 by 14 1 by 14 10 14 by 14 1. அப்போ எனக்கு என்ன வருது? மேக்னிடியூட் ஆன்சர் 1 வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லிடலாம்? இஸ் a யூனிட் வெக்டார் நாட். இது வந்து எனக்கு என்னவா கிடைச்சிச்சு? therefore yes யூனிட் வெக்டார். நானா ஒரு 2 நம்பர் கொடுத்தேன், இந்த கோஎஃபிஷியன்ட் கொடுத்தேன், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. எல்லா சம்முக்கும் அப்படி வராது. நான் யூனிட் வெக்டாரான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். எனக்கு ஏ வெக்டார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? யூனிட் வெக்டாரில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேக்னிடியூட் எடுத்தேன். ஆன்சர் எனக்கு 1 வந்துருச்சு. இஸ் அ யூனிட் வெக்டார்னு சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து அதுலேயே அடுத்த கான்செப்ட் டைப் ஆஃப் வெக்டார்ஸ்லேயே ஃபிஃப்த் ஒன் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ். சரி, இப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ்னால் முதல் என்னன்னு பார்த்துக்குவோம். சேம் மேக்னிடியூட் இருக்கும். சேம் மேக்னிடியூட் இருக்கும் அண்டு டைரக்ஷனும் சேமாக இருக்கும். சேமாக இருந்தால் அது பேர் என்ன சொல்கிறாங்க? ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2i + 3j + 4k 4i + 2j + 3k. சரிங்களா? இதில் 2 ஈக்குவலான இல்லை. ஏன் இல்லைன்னா இங்கே பாயிண்ட் பாருங்கள், 2 3 4 எக்ஸ் ஆக்சிஸ் 2 ஒய் ஆக்சிஸ் 3 இசட் ஆக்சிஸ் வந்து 4. இங்கே பாருங்கள் 4 2 3 4 2 3. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 4 ஒய் ஆக்சிஸ் 2 இசட் ஆக்சிஸ் 3 அது கன்ஃபார்ம் என்னது? நாட் ஈக்குவல் டு. அதாவது 2 பாயிண்ட்டு சேமாக இல்லை. ஏன்னா இங்கே எக்ஸ் எதை மெஷர் பண்ணுது? 2, ஒய் வந்து 3, இசட் வந்து 4. இங்கே எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 2, இசட் வந்து 3. அதனால கன்ஃபார்மாக என்ன இல்லை? சேம் மேக்னிடியூட் இல்லை. சரி, இப்போ எது சேம் மேக்னிடியூட்? டூ ஐ + 3j + 4k 2i + 3j + 14k 14k 12 12. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவலாக இருக்கு, ஒய் ஆக்சிஸ் ஈக்குவலாக இருக்கு, இசட் பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது என்ன சொல்லிடுவாங்கன்னா ஈக்குவல் வெக்டார் சொல்லிடுவாங்க. மேக்னிடியூட் பார்த்தாலும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் பாருங்களேன், மேக்னிடியூட் ரெண்டுமே சேமாக இருக்கும். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இங்கே 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்.
4 9 16 29 16 4 9 29 √29 இதுவும் √29. இப்போ இங்க பாருங்க இது ஈக்குவலா இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல் வெக்டர்னா சேம் மேக்னிடியூட் அண்ட் இருக்கணும் அண்ட் டைரக்ஷனும் சேமா இருக்கணும். இங்க எனக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் சேமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 144 ஒரு 9 14 ஸ்கொயர் எவ்வளோங்க, 196. எஸ் சார் 196. ஆட் பண்ணா கம்பல்சரி என்ன இருக்கும் இங்க, எனக்கு இங்க சேம் மேக்னிடியூடாவும் இருக்கு சேம் டைரக்ஷனாவும் இருக்கு. அதே இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு என்ன மட்டும் ஈக்குவலு, மேக்னிடியூட் ஈக்குவல் பட் டைரக்ஷன் வந்து நாட் ஈக்குவல். ஏன்னா இங்க 0.234 இங்க 423 பாயிண்ட்ஸ் ஆர் டிஃபரன்ஸ். அதனால எனக்கு ரெண்டு கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்லலாம், ஈக்குவல் வெக்டார்ஸ்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் வெக்டார்ஸ். சிக்ஸ்த் ஒன் நெகட்டிவ் வெக்டார்ஸ். அதாவது சேம் மேக்னிடியூடா இருக்கும் பட் என்ன சொல்லலாம்னா ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். அதாவது நெகட்டிவ் வெக்டார்ஸ்னா சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 12i plus 10j plus 5k. சரிங்களா, நெகட்டிவ் வெக்டார்ஸ்னா அப்படியே மைனஸால மல்டிப்ளை பண்ணுது. -12i -10j -5k. சரிங்களா, இது நெகட்டிவ் வெக்டார். அப்படியே ஆப்போசிட்டா பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இங்க எல்லாமே பிளஸ், அதனால மைனஸால மல்டிப்ளை பண்றேன், எல்லாமே மைனஸ் ஆயிடுச்சு. சரி, இது ரெண்டு ஈக்குவல் வெக்டாரா, இதுவும் இதுவும் ஈக்குவல் வெக்டாரா? இல்லைங்க சார், ஈக்குவல் இல்லைங்க. ஈக்குவல் இல்ல நாட் பட் ஈக்குவல். நம்மளுக்கு மேக்னிடியூட் சேமா இருக்குமா? எஸ் சார், மேக்னிடியூட் சேம் இருக்கு. மேக்னிடியூட் சேமா இருக்கும் பட் ஏன்னா இது வந்து எனக்கு ஆர்ஜின் வந்து 12 யூனிட்ஸ் ரைட் சைடு போகும். இது ஆர்ஜின்ல இருந்து லெஃப்ட் சைடு -12 யூனிட்ஸ். அதாவது அதே 12 யூனிட்ஸ் மைனஸ்னால லெஃப்ட் சைடு அதை மெஷர் பண்ணுது. அப்ப அது ஈக்குவல் வெக்டார்ஸ்ல பாயிண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சரிங்களா, பட் சேம் மேக்னிடியூட். சரி, இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார், செவன்த் ஒன். சரி, நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். நம்பரை வச்சு சொல்லிடவா இல்லை ஜென்ரலா சொல்லவா? நம்பரை வச்சு சொல்றேன். 3i plus 4j plus 5k. இங்க b வெக்டார் 2i 3j 4k. எனக்கு என்ன வேணும்னா a வெக்டார் பிளஸ் b வெக்டார் வேணும். a வெக்டார் பிளஸ் b வெக்டார் ஒன்றும் இல்லை, i j k. நம்ம அல்ஜிப்ரால என்ன பண்ணுவோம், லைக் டேர்ம்ஸ் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் அப்படியே வச்சுக்கோங்களா, அதே கான்செப்ட். 3 + 2 5i 7j plus 9k. அவ்வளோதான். சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை, அடிஷன் சப்ட்ராக்ஷனு. சரிங்களா, இந்த 3 4 5 2 3 4 இது எல்லாமே என்னது, ரியல் நம்பர் கான்செப்டுக்குலாம் வந்துடும். இது வந்து a + b. இதே இது a - bன்னு பாருங்களேன். a - b வெக்டர்னா செகண்ட் ஒன் மைனஸ், அப்போ சைனை ஃபுல்லாக மாற்றிடுங்க. 3 - 2 1, அப்போ i வெக்டார். 4 - 3 j வெக்டார். 5 - 4 பிளஸ் கே வெக்டார். அவ்வளோதான். இது வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் சப்ராக்ஷன். சரிங்களா, இது ஜென்ரலாக சொன்னால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறதுனால அப்படி இப்படி சொல்லிட்டேன் நான். ஓகே, இப்போதே மல்டிப்ளிகேஷன் வரையணும். எய்த் ஒன் மல்டிப்ளிகேஷன், வெக்டார் மல்டிப்ளிகேஷன்.
இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளேயிங் மல்டிப்ளே ஏ அண்டு பி நம்ம இங்கே எப்படிலாம் எழுதலாம், அதாவது ஏபின்னு எழுதலாம். சரிங்களா, ஏ டாட் பின்னு எழுதலாம், ஏ கிராஸ் பின்னு எழுதலாம். இப்படி எப்படினாலும் எழுதலாம். நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டோம்னா. சரிங்களா, இங்கே வெக்டரை பொறுத்தவரை இது என்ன ஆயிரும்னா டாட் ப்ராடக்ட் ஆயிரும். இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆயிரும். இது ஒரு தனி கான்செப்ட். சரிங்களா, நார்மலா ஏபி அப்படின்னா இது. சரிங்களா, வெக்டார்ல மல்டிப்ளிகேஷனா ஏ டாட் பி எழுதலாம், ஏ கிராஸ் பி எழுதலாம். இப்போ 3 கான்செப்ட்லையும் எழுதலாம் நம்ம. சரி, இப்போ டாட் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஏபின்றது நார்மலா மல்டிப்ளை பண்றது, அதாவது 5 4 மல்டிப்ளை பண்றது தான் ஏபி. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. இதுல டாட் ப்ராடக்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டாட் ப்ராடக்ட் பண்ணணும்னா, டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஸ்கேலார் வரும். என்ன வரும்? ஸ்கேலார். அவுட்புட் வந்து ஸ்கேலார் வரும். சரி, இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் பார்க்குறது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சேம் கான்செப்ட் தான். அதாவது நம்பர் வச்சு நான் சொல்றேன், ஜென்ரலா சொல்லலாம், நம்பர் வச்சு சொல்றேன். 2i 3j பிளஸ் கே டாட் மறந்துடாதீங்க. அடுத்து i மைனஸ் ஜே பிளஸ் 2k. ஜென்ரலா சொல்லாம நம்பரா சொல்றேன். வரும் ஒன்றும் இல்லை, நார்மல் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஐயும் என்ன பண்ணிருந்து மல்டிப்ளை பண்ணிருந்து. சரிங்களா, மல்டிப்ளை பண்ணா ஐ டாட் ஐ ஒன்று, ஜே டாட் ஜே ஒன்று, கே டாட் கே ஒன்று. அது அடுத்த கான்செப்ட், அது அடுத்து வரும். அப்போ நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறவா? வேணாம், இது ஒரு புது கான்செப்ட் சொல்லணும். ஏன்னா அது ஒரு ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே அது ப்ராப்பர்ட்டிஸில் வந்துடும். அப்போ நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். என்ன சொல்லலாம்? இப்போ ஏ1 ஐ வெக்டார், ஏ2 ஜே வெக்டார், ஏ3 கே வெக்டார். இங்கே டாட் b1 b1 i வெக்டார், b2 j வெக்டார், b3 k வெக்டார். இதோட ஆன்சர் என்ன வரும்னா அந்த ஐயின் டைப் ஒன்னாயிரும். ஸோ a1 a2 b1 b2 a1 a2 b1 சாரி a1 b1 a1 b1 a1 b1 a2 b2 a3 b3 ஆயிரும். எனக்கு என்னவா கிடைச்சிடும்? ஸ்கேலரா கிடைச்சிடும். ஸ்கேலார் மீன்ஸ் ரியல் நம்பராக கிடைத்துவிடும். சரிங்களா, இந்த ஐஜேகே அதெல்லாம் ஒன்றாயிரும். அது ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் பார்த்தா அடுத்து அது பேர் என்ன? கிராஸ் ப்ராடக்ட். அது கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் இப்போ அதோட அவுட்புட் எப்படி வரும்னா வெக்டாராக கிடைக்கும். கிராஸ் ப்ராடக்ட் எப்பயுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஜேகேல கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஜேல கிடைக்கும், ஐஜேகேல கிடைக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ கிராஸ் பி அப்படின்னு எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்னு கிடைக்கும். சரிங்களா, சரி இப்போ எனக்கு இந்த மேலே உள்ளதை எடுத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஏ1 ஏ2 ஏ3, பியோட கோஎஃபிஷியன்ட் பி1 பி2 பி3 பி1 பி2 பி3. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆர்1 வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? ஐன்ட்டு இந்த ரோவையும் காலம் ரிமூவ் பண்ணுங்க. இது நம்மளுக்கு கிடைக்கும். எது கிடைக்கும்? நான் ஜென்ரலாகவே எழுதிடுறேன். ஏ2 ஏ3 பி2 பி3 மைனஸ் ஜே இன்ட்டு இந்த ரோவும் அந்த ஜே ரோவும் காலமும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏ1 ஏ3 பி1 பி3 ப்ளஸ் கே இன்ட்டு ஏ1 ஏ2 பி1 பி2. சரிங்களா, அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும். இது நம்ம 2 கிராஸ் 2 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன பண்ணுவோம்?
மெயின் டயகனல் எலமெண்ட்டை என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், டயகனல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ a2 b3 a3 b2 மைனஸ் j இன்ட்டு a1 b3 மைனஸ் a3 b1 plus k vector into a1 b2 a2 b1. This is called a cross b, அதாவது கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? இது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா அவுட்புட் வந்து வெக்டார்ஸ்லேயே கிடைக்கும். சரிங்களா? ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க, a வெக்டார் ஈக்குவல் டு 2i மைனஸ் 3j plus 4k 5i plus 5j minus 3k. ஏதோ நம்பர் நானா கொடுக்குறேன். இப்போ எனக்கு a டாட் b வேணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த டாட் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை i டாட் i 1, j டாட் j 1, k டாட் k 1. சரிங்களா? அப்போ 2 5s are 10, i இன்ட் i 1, 3 5s are 15, j இன்ட்டு j 1, 4 3s are 12, k இன்ட்டு k 1. அப்போ 10 மைனஸ் 27, ஆன்சர் மைனஸ் 17. இது என்னது, டாட் ப்ராடக்ட். இதே கிராஸ் ப்ராடக்ட்னா ஏ கிராஸ் பி. ஃபர்ஸ்ட் ரோ என்ன சொல்லியிருக்கேன், ஐஜேகே. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோ என்ன வரும், ஐஜேகே வந்துடும். எப்போ போட்டாலுமே சிம்பிள் போட்டுருங்க, அந்த வெக்டார் சிம்பிளை போட்டுருங்க. 2 மைனஸ் 3 4 5 5 மைனஸ் 3. இது நம்ம மேட்ரிக்ஸ்லாம் படித்ததை டிட்டர்மின் வழி கண்டுபிடிக்கிறது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே செய்கிறேன். ஐ இன்ட்டு மைனஸ் 3 4 5 மைனஸ் 3 மைனஸ் ஜே இன்ட்டு அந்த ரோ அந்த காலம் ரிமூவ் பண்ணிடுங்க. 2 4 5 மைனஸ் 3 ப்ளஸ் கே இன்ட்டு 2 மைனஸ் 3 5 5 ப்ளஸ் 9 20 மைனஸ் 6 மைனஸ் 20 ப்ளஸ் கே இன்ட்டு 10. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா ஃபார்முலா ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 11i மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 26j 25k. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிச்சு, வெக்டார்லேயே கிடைச்சிச்சு. டாட் ப்ராடக்ட்னு வரும்போது எனக்கு என்ன வந்துச்சு, வேல்யூவாக கிடைச்சிருச்சு, அது ஸ்கேலாராக கிடைச்சிருச்சு. டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஸ்கேலாரு, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் வெக்டார், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருவோம். இந்த நான் ஏ டாட் ஏ ஜே ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கே ஒன்றுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். ஏன்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகி நிற்கக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் சேம் ஆன்சர். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்கேலாக தானே வரும். சரிங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி அதுதான், என்னது, ஐ டாட் ஐ ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கே. இது எல்லாமே என்னது, 1. சரிங்களா? இதே இது மாற்றி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மாற்றி மல்டிப்ளை பண்ணால் ஐ இன்ட்டு ஜே வெக்டார் 0, ஜே இன்ட்டு கே வெக்டார் 0, கே இன்ட்டு ஐ வெக்டார். அப்போ சேமாக இருந்தால் மட்டும்தான் 1. ஐ டாட் ஐ 1, ஜே டாட் ஜே, கே டாட் கே. டாட் ப்ராடக்டை பொறுத்தளவில் கிராஸ் ப்ராடக்ட் அப்படியே மாறும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? டிஃப்ரெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன், ஏ டாட் பி எடுக்கிறேன்,
அது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 0 வந்துருச்சு. டாட் ப்ராடக்ட் எடுத்து எனக்கு ஆன்சர் 0 வந்துருச்சுன்னா ஏ அண்ட் பி ஆர் பெர்பெண்டிகுலர். ஏ அண்ட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பெர்பெண்டிகுலர். ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகே. நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட். எனக்கு காம்படேட்டிவ் சேட்ஸே பண்ணாது. நாட் காம்படேட்டிவ். நாட் காம்படேட்டிவ். அதாவது ஏ கிராஸ் பினா கண்டிப்பா என்னவா இருக்காதுன்னா பி கிராஸ் ஏ ஈக்குவலா இருக்காது. பட் எனக்கு என்னவா இருக்குன்னா ஆப்போசிட் சைன்ல இருக்கும். சரிங்களா? இங்க கிராஸ் ப்ராடக்டை பொறுத்தளவுல நம்ம ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏன்னு எழுதணும்னா ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் வந்துடும். செகண்ட் ஒன்று ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதுல என்ன கண்டிஷன் வரும்னா ரெண்டு கண்டிஷன் வரும். அதாவது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0னா ஏயும் பியும் பேரலா இருக்கும். ரெண்டு கான்செப்ட் ஏ அண்ட் பி வந்து ஆர் பேரலல். இல்லைன்னா செகண்ட் கான்செப்ட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். ஈக்குவல்ட்டா இருக்கும். பேரலா இருக்கும், இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் மல்டிபிள் ப்ராடக்ட். என்னன்னா ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்கு. அதாவது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ரைட். இப்போ மல்டிபிள் ப்ராடக்ட் கிராஸ் டாட் டாட் ப்ராடக்ட் நம்ம ரெண்டு வெக்டார் பார்த்தோம். இப்போ மல்டிபிள் ப்ராடக்ட் பார்க்க போறோம். அதாவது ட்ரிபிள் ப்ராடக்ட் இது எங்க இருக்குன்னா நம்ம 12th ஸ்டேட் போர்டில் இருக்கு. இதில் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். செகண்ட் ஒன் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். சரிங்களா? இது என்ன வெக்டார் ஸ்கேலார்னா ஏ கிராஸ் பி டாட் டு சி. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட், அடுத்து டாட் ப்ராடக்ட். இதே இது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா எல்லாமே கிராஸ். ஏ கிராஸ் பி கிராஸ் சி, ஏ கிராஸ் பி கிராஸ் சி. சரிங்களா? இப்போ இது எல்லாமே கிராஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல, அது மாதிரி எல்லாமே டாட் ப்ராடக்ட் இருக்குன்னா இல்லை. சரிங்களா? இது அப்படியே உள்டா. இது மட்டும்தான் எனக்கு ரூலு. எதெல்லாம் இல்லைன்னு பாருங்க. அது ஏ டாட் பி டாட் சி இந்த மாதிரி வந்து மீனிங்லெஸ். இதே இது உள்ள டாட் ப்ராடக்டும் வெளியே கிராஸ் ப்ராடக்டும் அதுவும் இல்லை. இந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. சரிங்களா? அதாவது ஏ டாட் பி டாட் சி இல்லை. இங்கே என்னன்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சின்னு வச்சிருப்போம். இங்கே எல்லாமே டாட் ப்ராடக்ட் வராது. இங்கே எப்படி வெளியில உள்ள கிராஸ் வெளியே டாட்டு, இங்கே உள்ள டாட்டு வெளியே கிராஸ்னா அது ரெண்டுமே மீனிங்லெஸ். ஏன்னா நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். if magnitude A வந்து 5, magnitude B வந்து 12,
அண்டு ஏபி, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 13. Then magnitude a vector minus b vector equal to dash. Option 13 root 19 119. நைன்டீன், சி வந்து 7, டி வந்து ரூட் 70. சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி இருக்கு, ஏ மைனஸ் பி வேணும். நம்ம இதை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா 2 சைட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ தாராளமாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நமக்கு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கு. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பாருங்க. ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும். நம்மளுக்கு ஆன்சர்லாம் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏ மைனஸ் பி இந்த இருக்கு, இதை அப்படியே ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஆன்சர் இருக்கா? இந்த இருக்கு 13 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ரெண்டு வெக்டாரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் போட்டு செய்யலாம். இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. சரிங்களா? இப்படியும் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பித்தாகரஸ் தியரமே யூஸ் பண்ணுவோம். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐடியா. இப்போ எனக்கு என்ன இருக்கு? இங்கே ஏ வெக்டார் வந்து 5, ஏ வெக்டார் 5, பி வெக்டார் 12. சரி, இது ஏ வெக்டார் 5, இது பி வெக்டார் 12. எனக்கு ஏ பிளஸ் பி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 13 சொல்லிட்டாங்க. ஏ பிளஸ் பி 13 சொல்லிட்டாங்க. இப்போ இதில் எப்படி ஏ மைனஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இது மூணுமே சைடு தான், ஆனால் 13 வந்து நான் ஹைபாட்டனிஸாக வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்போ ஃபார்முலா எனக்கு என்ன வேணும்? ஏ மைனஸ் பி வேணும். அப்போ நான் எதுலேருந்து எதோ சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வரும்? ஏ மைனஸ் பி வேணும். ம், ம், ம். அதாவது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர்னா 13 ஸ்கொயர் வதான் பாருங்க. 25 144 169 13 வருது. அப்போ அதை சேட் பண்ணுது. அப்போ ஆன்சர் வந்து 13 தான் ஆன்சர். ஏ மைனஸ் பி வந்து 13 தான். ஏ பிளஸ் பி கேட்டிருக்காங்களா? ஏ பிளஸ் பினாலும் ஏ மைனஸ் பினாலும் ஈக்குவல். ஏன்? நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்னிடியூட் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு என்னதான் வரும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஏ வந்து 13லேயும் சொல்லிடலாம். ஏ வந்து 13லேயும் சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபனிஷன். அதாவது இது எங்கே இருக்குன்னா, நம்ம 12th ஸ்டேட் போர்ட் புக்கில் 6th யூனிட்டில் 6.1லேயே இருக்கும். இதே ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிப்பாங்க. ஏ டாட் பினா மேக்னிடியூட் ஏ, மேக்னிடியூட் பி, மேக்னிடியூட் ஏ, மேக்னிடியூட் பி காஸ் தீட்டா. இந்த ரெண்டுமே அதை யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபி காஸ் தீட்டான்னு சொல்லிடுவாங்க. இதே இது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதே தான் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு சம் கான்ஸ்டன்ட்டை சேர்த்துக்குவாங்க. ஏன்னா டைரக்ஷனை நோட் பண்ணுறதுக்காண்டி சைன் தீட்டாவோட சம் கே வெக்டார் இல்லைன்னா என் வெக்டார் ஏதோ ஒன்று சேர்த்துக்குவாங்க. ஏபி சைன் தீட்டா கே வெக்டார். நான் கேன்னு எடுத்திருக்கேன், எதனாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே தான் 12th எடுத்திருப்பாங்க. அது நம்மளுக்கு சம் நம்பர்ஸ் தான், அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ல எழுதிக்கிறது. சரி, பாருங்க. ஏ டாட் பி வந்து 0 வெக்டார், ஏ டாட் பி
ஜீரோ வெக்டார். இப்போ எனக்கு என்ன கான்செப்ட் வரும்? ஏபி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எனக்கு காஸ் தீட்டானா ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ எனக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஜீரோ இருக்குன்னா 90. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90. அதனால என்ன சொல்லிடலாம்? ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர். ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பின்னு சொல்லிடலாம். அது இந்த ரிசல்ட்டை வச்சுதான் மேலே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார். ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி. ஏபி காஸ் தீட்டாவை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் கண்டிஷனு. சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? தீட்டா ஈக்குவல் 90. அதனால ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிடுறாங்க. சரி, இதே இது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. எனக்கு என்ன தெரியும்? அடுத்த ஃபார்முலா தெரியும். ஏபி சைன் தீட்டா சம் கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எனக்கு எல்லாத்தையும் டிவைட் பண்ணியாச்சு. சைன் தீட்டா தவிர எல்லாமே என்னது? கான்ஸ்டன்ட். ஜீரோ போயிடுது. ஓகே. அப்போ எனக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஜீரோ. சைன் ஜீரோ ஜீரோ. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே என்ன சொல்லிடலாம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அதாவது பேரலல் ஏ வெக்டார் டு ஏ இஸ் பேரலல் டு பி வெக்டார். ஏ இஸ் பேரலல் டு பி வெக்டார். சரிங்களா? சரி, அடுத்து ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சரிங்களா? ம், எனக்கு ஸ்கேலார் டாட் வெக்டார். எனக்கு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் நான் என்ன பண்ண முடியாது? டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியாது. இது வந்து மீனிங்லெஸ், இல்லை நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். ஏன் பாருங்க, ஆக்சுவலா என்னன்னா, எக்ஸாம்பிள் 5 டாட் 2i plus 3j minus 2k. இது எனக்கு என்னது? ஸ்கேலார். இது என்னது? வெக்டார். இது வந்து மீனிங்லெஸ். ஆனா இங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இந்த டாட்டை வைக்கக்கூடாது. இது வந்து ராங். அப்ப கரெக்ட் எதுனா இந்த டாட் மட்டும் வராது. 5 இன்ட்டு 2i 3j minus 2k. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 10i 15j 10k. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அதுக்கு இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ப்ராடக்ட். என்ன சொல்லிக்கிறேன்? ஏ கிராஸ் பி உள்ள வந்து கிராஸ் ப்ராடக்ட், வெளியே வந்து டாட் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன ரூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ வெளியில வரணும். அப்ப என்ன பாருங்க, பி கிராஸ் சி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். டாட் ஏ. ஏன்னா ஏ ஃபர்ஸ்ட் வருதா, அடுத்து பி வந்து வெளியில நெக்ஸ்ட் வரும். இது ஈக்குவல் டு அடுத்து என்ன எழுதலாம்னா, சி கிராஸ் ஏ டாட் பி வெக்டார். இது மூணுமே ஈக்குவல். அதாவது ஏ ஏ கிராஸ் பி டாட் சி, பி கிராஸ் சி டாட் ஏ. இப்போ இங்கே சி வெளியில இருக்கு, இங்கே ஏ வெளியில இருக்கு, இங்கே பி வெளியில இருக்கு. அவ்வளோதான். இந்த ஆர்டர் மாறக்கூடாது. ஏபி பிசி சிஏ. இங்கே ஏசி டாட் பினா இங்கே ஆப்போசிட் சைன் வந்துடும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது ஆக்சுவலாக பாக்ஸ் ப்ராடக்ட்னு போட்டு சொல்லுவாங்க. அதை அடுத்து நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அது மூணுமே ஈக்குவல். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். என்னது? ஏ கிராஸ் பி கிராஸ் சி.
இது என்ன வரும்னா ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ. ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் இருக்க பி தான் வெளியில வரும். அடுத்து செகண்ட் ஏ தான் செகண்ட் வரணும். அப்ப ஏசிபி பிசிஏ இந்த ஆர்டர் தான் வரணும். இது ரொம்ப முக்கியம். சரி, பாக்ஸ் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? பாக்ஸ் ப்ராடக்ட். இதுவுமே 12th புக்ல இருக்கு. என்னன்னா ஒன்றும் இல்லை, ஏபிசி இந்த மாதிரி மென்ஷன் பண்றது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு என்ன பண்றாங்கன்னா மூணுமே உள்ள டாட் ப்ராடக்ட்ல இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல், மூணுமே டாட் ப்ராடக்ட்ல இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப இதோட ப்ராப்பர்ட்டி. இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி எங்கே யூஸ் பண்ணணும்னா, இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. வால்யூம் ஆஃப் பேரலோ பைப்டு, வால்யூம் ஆஃப் பேரலோ பைப்டு whose edges are, இந்த ஏபிசி எல்லாமே edges, whose edges are a vector, b vector, c vector. சரி, இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியை வேற எப்படி எழுதலாம்? ஏ டாட் பி கிராஸ் சின்னு எழுதலாம். சரிங்களா? இல்லைன்னா ஏ கிராஸ் பி டாட் சின்னு எழுதலாம். ஒரு உள்ள கிராஸ் இருந்தா வெளியே டாட் தான் இருக்கும். சரிங்களா? அதே இம்பார்ட்டன்ட். இதே இது பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படிலாம் எழுதலாம் என்னன்னா, ஆர்டர் பிரச்சனையே இல்லை. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இப்படி எழுதலாம், இல்ல பிசிஏ. அந்த சைக்கிளிக் ஆர்டர் மட்டும் மாறக்கூடாது, பிசிஏ இல்லைன்னா சிஏபி. இது மாதிரி அந்த ஆர்டர் மட்டும் மாறக்கூடாது. சரிங்களா? ஆர்டர் மட்டும் மாறக்கூடாது. இப்போ இங்க இந்த ஏபியை நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஏபியை நான் இங்க மாத்துறேன், இங்க பி இங்க ஏ மாத்துறேன்னா சைக்கிளிக் ஆர்டர்னா ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, பிசி சிக்கு அப்புறம் ஏ, சிஏ பி. இப்போ நான் இந்த ஏபி எப்படி மாத்துறேன், பிஏன்னு மாத்துறேன். அப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா சி அப்படியே இருக்கும், மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துடும். அது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்றோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் வந்துடும். இப்படி ஆனா இது கரெக்ட், இது மூணுமே கரெக்ட். சரிங்களா? இப்போ இதோட பாக்ஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கிராஸ் பி பிளஸ் சி. ஃபர்ஸ்ட் என்னது? ஏ கிராஸ் பி பிளஸ் ஏ கிராஸ் சி. செகண்ட் ஒன், இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆகுது. ஏ வெக்டார் ஏ வெக்டார் சினா 0, அதோட ஆன்சர் 0. ஏபிசின்னு இருந்தா பிரச்சனை இல்லை. ஏஏ பிபி சிசி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று ரிப்பீட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ, பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ 0. இப்போ தேர்ட் ஒன், இப்போ எனக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி வந்து 0 வருதுன்னு வைங்க. 0 வருதுன்னா இஃப் எனி டூ வெக்டார்ஸ் ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா பேரலா இருக்கும். இஃப் எனி டூ வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் பேரலல், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏஏசி இதைத்தான் இங்கே உள்டாவா மாற்றி எழுதுறேன். ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா கம்பல்சரி அது என்னவா இருக்கும், டூ வெக்டார்ஸ் ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா பேரலா இருக்கும். ஓகே, இப்போ இதுல ஃபோர்த் கண்டிஷன், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். சரிங்களா? ரெண்டு கண்டிஷன், நான் ஜீரோ. செகண்ட் கண்டிஷன் நான் பேரலல். சரி, அப்படின்னா என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி வந்து 0 வருது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி வந்து 0 வருதுன்னா
ஜீரோ கண்டினியூஸ் எடுத்து அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா கோப்ளானர்னு சொல்லிடுறாங்க. இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளானர். பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்து எனக்கு ஜீரோ வந்துருச்சுன்னா அதை என்ன சொல்லிடலாம், கோப்ளானர்னு சொல்லிடலாம். கோப்ளானரா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு, கோப்ளானர். சரிங்களா? நெக்ஸ்ட் கோப்ளானர். கோப்ளானர் இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா கோப்ளானர்னு கொடுத்து ஃபைண்ட் கே ஃபைண்ட் எம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஜீரோ விக்கெட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட வேண்டியது. ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னா என்ன சொன்னேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வால்யூம் ஆஃப் பேரலோ பைப்பு. வால்யூம் ஆஃப் பேரலோ பைப்பு. இதுல ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணிடணும். ஆக்சுவலாக மாடுலஸ் மாதிரி போடுவாங்க, அதை நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு வால்யூம் வந்து நெகட்டிவ் வர போறதுல. ஒருவேளை நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணிடலாம், அதை பாசிட்டிவா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். இந்த பேரல பைப்புன்னு ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் மினிட். Find the volume of the parallel pipe. 12th புக்கில் ஃபுல்லாக வரிசையாக நான் என்ன கொடுத்துட்டேன், மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. எக்ஸாம்பிள், find the volume of parallel pipe whose four terminals edges are given by the vectors 2i 3j plus 4 I plus 2j minus k and 3i minus j plus 2k. இது நம்ம 12th புக்கில் இருக்க சம்முங்க. Find the volume of the parallel pipe whose four terminals edges are given by the vectors. இதுக்கு நான் என்ன பார்க்கணும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியோட வேல்யூ பார்க்கணும், அவ்வளோதான். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை. ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோவில் எழுதிருங்க. 2 minus 3 4 1 2 minus 1 3 minus 1 2. அவ்வளோதான். டிட்டர்மின் வேல்யூ பாருங்க, நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் நெகட்டிவ் வந்தால் அதை இக்னோர் பண்ணிடணும், அவ்வளோதான். ஏன்னா வால்யூம் எப்பயும் நெகட்டிவாக வராது. சரி, இங்க பாருங்க, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 2 -1 -1 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது ஒரு ரூலு, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ரூல், அதை மறந்துடுறாங்க. ப்ளஸ் 3 இன்ட்டு 1 -1 3 2 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 2 3 -1 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 இன்ட்டு -1 -6. ஆன்சர் பாருங்க, 2 இன்ட்டு 3 3 இன்ட்டு 5 4 இன்ட்டு -7 ஒரு 6 ஒரு 15 ஒரு 28. அப்போ ஆன்சர் 21 -28 -7 வருது. ஸோ அதை மாடுலஸ் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா அது
வால்யூம் நெகட்டிவ்ல வராது. அதனால லாஸ்ட் டேர்ம் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், லாஸ்ட் ஸ்டெப்ல இல்லைன்னா ஃபார்முலாவுக்கே வந்து மாடலஸ் போடணும். இது இப்படி போடணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எழுதணும். இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனால் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அது இல்லாமல் எழுதிக்குவோம். வால்யூம்னா நம்மளுக்கு டேக் பாசிட்டிவ், அது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ 7th கியூப் யூனிட். நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டார்னா என்ன? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். பொசிஷன் வெக்டார். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? ஆர் த பாயிண்ட்ஸ் whose பொசிஷன் வெக்டார் இஸ். ஆர் த பாயிண்ட்ஸ் whose பொசிஷன் வெக்டார் is 6a minus 4b plus 10c. Next, minus 5a plus 3b minus 10c. ஐஜேக்கு பதிலாக ஏபிசின்னு எடுத்துக்கேன், வேற ஒன்றும் இல்லை. 4a minus 6b minus 10c, 2b plus 10c are coplanar. இப்போ கோப்ளானா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும். ஜீரோன்னு சொல்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஈஸியாகவே எடுத்துடலாங்க. இவ்வளோ பெருசு. ஒரு நிமிஷம், கோப்ளானர் நான் சிறுசாகவே எடுக்கிறேன். இவ்வளோ பெருசுலாம் வேணாம். ஜஸ்ட் கோப்ளானர் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. சிம்பிளா அதே பாக்ஸ் ப்ராடக்ட் தான் பண்ண போறோம் நம்ம. சரிங்களா, பாக்ஸ் ப்ராடக்ட் ஜீரோ வந்துச்சுன்னா அது கோப்ளானர், இல்லைன்னா இல்லை. இது இவ்வளோ பெருசு தேவையில்லை, இது கொஞ்சம் லென்த்தியாகவும் போகும். Show that the vectors I plus 2j minus 3k, 2i minus j plus 2k and 3i plus j minus k are coplanar. ஷோ தட்டுன்னு சொல்லிட்டேன், கோப்ளானர்னு சொல்லிட்டேன். ஸோ சொல்யூஷன் என்னன்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி வந்து ஜீரோ வந்தால் வர முடிஞ்சு. சொல்யூஷன் டு ப்ரூவ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ. இதைத்தான் நான் செக் பண்ணேன். ஜீரோ வந்தால் கோப்ளானர்னு சொல்லி வேலையை முடிச்சிடலாம். சரி பாருங்க, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி 1 2 minus 3 2 minus 1 2 3 1 minus 1 plus minus plus 1 into டைரக்டா எழுதுறேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 1 2 சார் 2 minus 2 into minus 2 minus 6 minus 3 into 2 plus 3 minus 1 minus 2 minus 8 3 5. ஸோ மைனஸ் 1 ஒரு 16 ஒரு 15, 16 plus 16 equal to 0. Given vectors are coplanar. முடிஞ்சு. Given vectors are coplanar. சரிங்களா, நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டு கான்செப்ட். அதோட வெக்டார் ஃபோர் வெக்டார் இருக்கு, அது நம்ம 12th புக்ல இருக்கு. இதுல நோட்டு மட்டும்
நோட் என்னன்னா வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், ஏ கிராஸ் பி கிராஸ் சி, பி கிராஸ் சி கிராஸ் ஏ, பிராக்கெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். சி கிராஸ் ஏ கிராஸ் பி ஆர் கோப்ளானர். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட், வெக்டார் ஆஃப் ஃபோர் product of four vectors. இதுலயும் ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்கு, வெக்டார் ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டார்ஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டார்ஸ் என்னன்னா ஒன்றும் இல்லை, ஏ கிராஸ் பி, இது 12th ஸ்டேட் போர்டில் இருக்கு. டாட் சி கிராஸ் டி என்ன வரும்னா ஏ டாட் சி, இங்கே பி டாட் சி, ஏ டாட் சி பி டாட் சி, சாரி பி டாட் சி. நெக்ஸ்ட் ரோல ஏ டாட் டி பி டாட் டி. இது பேர் என்ன சொன்னாங்க, லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம 12th புக்லேயே இருக்கு, அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளோட வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டார்ஸ். ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி. என்னன்னா பாக்ஸ் ப்ராடக்ட்ல வந்துருவாங்க. ஏபிடி சி வந்து வெளியே வச்சுக்குவாங்க, மைனஸ் அடுத்து டியை வெளியே வச்சுக்குவாங்க. இங்க இருக்கிற சி ஃபர்ஸ்ட் வெளியே வரும், அடுத்து ஏபிசி வெளியே என்ன வச்சுக்கிறாங்க, டி வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா இதுல பிஏ வெளியே வச்சுக்கீங்க, ஆர் ஏசிடி. அந்த ஆர்டர் சைக்கிளிக் ஆர்டர் மாறிடக்கூடாது. ஏசி சிக்கு அப்புறம் டி, பி வெளியே வந்துருச்சா, அடுத்து ஏ வெளியே வச்சுக்கீங்க, மைனஸ் பிசிடி ஏ வெக்டார். அவ்வளவுதான்.